3ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 19 அப்படின்ற நம்பர் எடுத்திருந்தோம். ஆனால் 192ன்னு மேட்ச் பண்ணல. 19 ஏபி பரவாயில்ல. யாராவது வின்னிங்னா பெருசாக வின்னிங் வந்திருக்காது. என்ன பண்ணுறது, 3 நம்பர் வின்னிங் வந்தால் தான் நமக்கு அது ஒரு வின்னிங்னு சொல்ல முடியும். இந்த ஏபிபிசி எல்லாம் சும்மா 1000 2000லாம் வின்னிங் வாங்கினா அது ஒரு 2 நாளில் திரும்பி அதிலே போயிடும். அதனால் அது ஒன்றும் பெருசாக வின்னிங்னு சொல்ல முடியல. சரி, இருந்தாலும் 19 நாம் பிளான் பண்ண மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஜூன் மாதத்தில் பி போர்டில் 1 அப்படின்ற நம்பரு நமக்கு 91 21, வேறு 1 இல்லை. ஓகேவா? அது ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள். 91 21 அப்படின்ற நம்பரு தவிர வேறு நம்பர் இல்லை. ஸோ இதே மாதிரி நாம் ஏற்கனவே என்ன வந்துக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் இல்லை, ஒரு ஃபாலோ நம்பர், ஒரு வாரத்துக்கு ஃபாலோ நம்பர். அது சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 102 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். 102க்கு இது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதை பழைய வீடியோ நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது ஞாபகம் வந்துட்டுருக்கோம். சரி, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். இந்த 102க்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 107. ஓகேவா? ஸோ இதுக்கு அதாவது இந்த நம்பரு இந்த இடத்துலேருந்து இந்த 3 நாளுக்கு இந்த தேதிகளில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கும் 3 நாளைக்கு முன்னாடியே இந்த 197க்கு கரெக்டாக சி போர்டு ஆப்போசிட் வச்சு 192 அப்படின்னு இந்த ஒரு ரிசல்ட் வந்தது. அதாவது ஏபியில் 10 19ன்ற நம்பரை தவிர அந்த மாதத்தில், அதாவது நவம்பர் மாதத்தில் வேறு 1 அப்படின்ற நம்பரு இங்கே வரைக்குமே இல்லை. ஓகேவா? புரியுதா பாருங்கள். ஏபியில் 10 19 அப்படின்ற நம்பரை தவிர வேறு நம்பர் இல்லை. அதே மாதிரி எப்படி அந்த 10க்கு 2 102ல் சி போர்டு 2க்கு 7 வச்சு இந்த நம்பரு 102க்கு 107 வந்துச்சோ, அதே மாதிரி 197க்கு அப்படியே 192 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. ஓகேவா? இதுதான் இதே மெத்தடில் இப்போ நமக்கு அதே 19 தான். ஓகேவா? புரியுதா பாருங்கள். இப்போ நமக்கு என்ன வந்துக்குது அப்படின்னா, இந்த 91க்கு 19 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ இது கேப் பாருங்கள். 8 நாள் கேப் இருக்கும். 1 2 3 4 5 6 8 நாள் கேப் இருக்கும். ஆனால் திரும்ப அதே 8 நாள் கேப்பு அதுக்குள்ளேயே இந்த 21 அப்படின்ற நம்பரு ஏபியில் 12 அப்படின்னு வந்துடும். அப்படி 12 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே எப்படி நமக்கு 0க்கு 0 நிறுத்தினாங்க, இங்கே 2க்கு 2 நிறுத்தி 122 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? 122ன்ற நம்பரு கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 122 ஏபி 12 அப்படின்ற நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சி போர்டு கொஞ்சம் டவுட்டு தான், வருமானு சொல்ல முடியாது. 127ன்னுமே கூட வந்துடலாம் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி. அதனால் ஏபி 12 அப்படின்ற நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? நேற்று 2 முறை வீடியோ லோட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு தான் 3ஆவது முறை வீடியோ லோட் பண்ணோம். அதில் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக சொல்ல முடியல. ஓகேவா? ஏன்னா நேற்று என்னன்னு தெரில, திரும்ப மெம்பர்ஷிப் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதில் 197 அப்படின்ற ஒரு நம்பரை எடுத்திருந்தேன். ஸோ அது வீடியோ கடைசி வரைக்குமே லோட் ஆகலை. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகேவா? அதனால் அப்போது அந்த வீடியோவில் இந்த 82 23 2007 பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியாக லோட் பண்ண வீடியோவில் சொன்னனான்றது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இதை நல்லா பாருங்கள். இந்த இடம் உண்மையிலே பெரிய வின்னிங் எடுத்த இந்த 074 அப்படின்ற ரிசல்ட்டு நிறைய பேருக்கு. எப்படின்னா, இந்த 82ன்ற நம்பரை பி போர்டில் 2 அப்படியே ஏ போர்டில் வச்சு, இது ஏ போர்டில் இருக்கிற 8 சி போர்டில் ஆப்போசிட் பண்ணால் 23. ஓகேவா? அது அப்படியே மறுநாள் திரும்பவும் 20. ஓகேவா? 20 அந்த 20ன்ற நம்பரை அப்படியே 0 ஏ போர்டில் 0 வச்சு ஏ போர்டில் இருக்கிற 2க்கு அப்படியே சி போர்டில் பி போர்டில் 7. ஓகேவா? அப்போ ஏபி கரெக்டாக பாருங்கள். 82க்கு 23, 20க்கு 07 அப்படின்னு இந்த நம்பரு
உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட் இது. திரும்ப இந்த மாதிரி வரத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இன்னும் வரல இந்த மெத்தேடு. ஆனால் ஒருவேளை இப்போ நமக்கு வந்திருக்கு என்னன்னா, இந்த 27 நமக்கு திருப்பி 72 வச்சாச்சு. இப்போ 92 திருப்பி அப்படியே 29 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபில திரும்பி வந்துச்சு. ஆனால் இப்போ எந்த நம்பரும் ஆப்போசிட்டும் பண்ணாமல் அப்படியே திருப்பி இந்த 27க்கு 72 ஸோ 92க்கு 29 அப்படின்னு ஒரு நம்பர் வரலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 92க்கு நமக்கு 52 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகும். ஸோ 92க்கு 52 அப்படின்ற நம்பரு ஒரு சில இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மீதி இடத்துலையுமே உங்களுக்கு டைம் வந்தால் செக் பண்ணிக்கங்க. அதாவது 92 அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல 52க்கான நம்பர் என்னவோ அது நம்பர் வரும். இங்கே பாருங்கள், ஏசியில் ஒரு 02 92, இங்கே பாருங்கள் 52, 52க்கு ஒரு 57, இங்கே பாருங்கள் இங்கே 92க்குமே இங்கே ஒரு 25. ஸோ இந்த 92ம் 52ம் மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாமல் 92க்கு 17 அப்படின்ற நம்பரு நிறைய டைம் மேட்ச் ஆகும். நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் 92 பிசி கீழே அப்படியே 17. இப்போ கடைசியாக வந்ததையுமே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் 92க்கு அப்படியே 71. அது மாதிரி 92க்கு இங்கே பாருங்கள் 92க்கு 52. ஓகேவா? இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள் 25க்கு ஒரு 42. அதாவது 92க்கு இங்கே பாருங்கள் ஏசி 92க்கு அப்படியே வந்து ஏசியில் 17. அதாவது இந்த 52 17 அப்படின்ற நம்பரு 92க்கு அதிகமாக மேட்ச் ஆகிற நம்பர். 97ன்னு வந்தாலுமே 17ன்னு வரும். அதனால் இப்போ என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, பிசியில் ஒரு 17 71 52 25 அப்படின்ற நம்பரை பிசியில் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 092க்கு நமக்கு 192. இந்த 192 வரும்போது அது கீழே 517 ஏ போர்டு ஆப்போசிட்டு. இப்போ அதே மாதிரி இங்கே 192 ஏ போர்டு இது 1க்கு ஆப்போசிட் வைங்க 6. 617 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே 176 அப்படின்ற ஒரு நம்பர் இது பாக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் இந்த 637 அப்படின்ற நம்பர் நமக்கு திரும்ப பாக்ஸு வந்துச்சு. எங்கே போன மாதத்தில் அதுக்கு முன்ன மாதத்தில் 637 பாக்ஸ். இங்கே பாருங்கள் 367. ஓகேவா? அது கீழே இருக்கிற இந்த 176 நமக்கு 617 அப்படின்னு வரலாம். ஓகேவா? 617 அப்படின்ற ஒரு நம்பரை பிசி 17க்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா 71ன்னு வந்தாலுமே 671 அப்படின்ற ஒரு நம்பரு. அதோட 52 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 52 வரதை விட 07 அப்படின்ற நம்பரு வரலாம். இன்னும் ஃபுல் ஆப்போசிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 07 அப்படின்ற நம்பரை வச்சு மேட்ச் பண்ணலாம். 07 அப்படின்னு ஒரேல வந்துச்சுன்னா அப்போவுமே 607 அப்படின்ற நம்பர் வரது தான் வாய்ப்பு இருக்குது. அறுநூற்றி அப்படின்ற நம்பரு வரலாம். அப்படி ஒருவேளை 607ன்ற நம்பர் வரலன்னா இந்த 870 பாக்ஸில் நமக்கு டைரெக்டாக 870 அப்படின்னுமே வந்துடலாம். இல்லைனா 780 அப்படின்னுமே திரும்பலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம நிறைய முறை பார்த்தது தான். இந்த 068 பார்த்துக்குங்க. இது வந்து நிறையா இந்த மாதிரி காமிக்கலாம். இந்த 068 பார்த்துக்குங்க. இந்த 068 கரெக்டாக 068ன்னு வரும்போது எப்போவுமே நிறைய முறை சொல்லிட்டு தான் 408. இந்த 408 ஏவி திரும்பி 048. ஓகேவா? அதே மாதிரி தான்
இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். இப்போ நமக்கு 192 டைரெக்டாக 192 வந்துருச்சு. இந்த 870 கரெக்டாக நமக்கு 780 அப்படின்னு திரும்பலாம். ஓகேவா? இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நான் பிசியில் ஒரு 1771 அப்படின்ற நம்பரு தான் ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன். மற்றபடி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 192க்கு அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பாருங்கள் 197, இந்த பாருங்கள் இந்த 870 பாருங்கள் 230. ஸோ அதனால் இந்த 7007ன்ற நம்பரு இல்லைன்னா இந்த எப்படி நாம் 92க்கு 52 அப்படின்ற மாதிரி எடுக்கிறோமோ அந்த 52ல் ஆப்போசிட்டும் வரலாம். 20 இல்லை அந்த மாதிரியுமே வரலாம். ஓகேவா? அதாவது இந்த நான் 92ன்னு வந்தால் 52ன்ற நம்பரு எந்த நம்பர் வேணாலும் ஆப்போசிட் ஆகலாம். அதனால் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு பாருங்கள். ரசமாமா தண்ணி முடிச்சுக்காதீங்க. பார்க்குற டைம் இருந்தால் சேருங்க. அப்பளும் வத்துடலாம். சரி. எனக்கு அப்பளமா? எந்த அப்பளம்? ரெண்டு அப்பளம். ரவுண்ட் அப்பளம். பாருங்கள், இந்த 780 அப்படின்னு எடுத்துருக்கு. 617 அப்படின்ற நம்பர் தான் கெஸ்ஸிங் எடுத்தோம். ஓகேவா? 617. பாருங்கள், 875. இந்த 875 அப்படின்னா வந்து டெய்லி சார்ட்டில் மேட்ச் ஆகுது. 875 அப்படி இல்லைன்னா 865 மேட்ச் ஆகுது. பாருங்கள், அதாவது பிசி வந்து அந்த இப்போ நமக்கு என்னென்னா பிசியில் 29, 92, 29 அப்படின்னு திரும்பிச்சுன்னா 829 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அது எடுத்துருக்கோம். பாருங்கள், 829 அப்படின்னு வரலாம். அந்த 27க்கு 27க்கு 72ன்னு திரும்பின மாதிரி 92க்கு 29 அப்படின்னு திரும்பிச்சுன்னா 829 அப்படின்னு வரலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த நமக்கு ஏபியில் 12 அப்படின்ற நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ஏபி 12 ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மாதத்தில் பிபோர்டு 1ல் வேறு நம்பரே இல்லை. ஓகேவா? அதனால் 12 நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 12ன்னு வந்துச்சுன்னா 122 வரணும். அப்படி இல்லைன்னா நமக்கு 127 அப்படின்னே வரணும். ஓகேவா? அதனால் பாருங்கள், எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதோட இங்கே ஒரு மொபைல் நம்பர் போட்டிருக்கு. அது வந்து டியரு கேரளா ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறாரு நம்ம நண்பர். பார்த்து விருப்பம்தான் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே.